சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் வேட்டையன். இந்த படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தினை ஞானவேல் இயக்கியிருக்காரு. படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், ராணா டகுபதி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. படத்திலிருந்து இதுவரை 2 பாடல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த 20ஆம் தேதி படத்தோட இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. படம் குறித்த அப்டேட்களை படக்குழு தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. இந்நிலையில் படத்தில் சூப்பர் ஸ்டார் மனைவியாக நடித்திருக்க மஞ்சு வாரியர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் படப்பிடிப்பில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்தவர்களோ, இந்த அளவுக்கு இளமையா இருக்காரேப்பா மனுஷன், இது 72 வயசு இவருக்கு ஆச்சுன்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. தமிழ் சினிமாவில் தற்போது அனிருத் எரா என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு டாப் கதாநாயகர்களின் படங்களுக்கு பிஸியாக இசையமைச்சிட்டு வராரு. தமிழ் சினிமாவை கடந்து ஹிந்தி, தெலுங்கு சினிமாவிலும் தொடர்ந்து இசையமைச்சிட்டு வராரு. இன்றைய இணைய உலகத்திற்கு ஏற்ற வகையில், அதாவது ரீல்ஸ்களில் அதிகம் இடம்பெறும் அளவிற்கு வேகமான பீட்ஸ் பாடல்களை கொடுத்து இந்த எராவை தனதாக்கி கொண்டிருக்காரு. சிம்மாசனம் போட்டு அதில் உக்காஞ்சின்னு இருக்காருன்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அடுத்த ஆண்டோட 50 ஆண்டுகளை எட்ட இருக்காரு. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகராக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மார்க்கெட் உள்ள நடிகராகவும் இன்றளவும் இருக்காரு. மாஸ் ஓப்பனிங், ரஜினியை நம்பி பணம் போட்டால் நிச்சயம் பைசா வசூல் என தயாரிப்பாளர்களுக்கு இன்றும் நம்பிக்கை கொடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது இன்றைய சினிமா வசூலை வைத்து தான் எல்லாரோட படமும் ஓடுதா இல்லையான்றதை முடிவு பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து டாப் வசூல் லிஸ்ட்டில் தனது படங்களை வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடைசியாக இவர் கதாநாயகனாக நடித்த ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது. வேட்டையன் படத்திலிருந்து முதல்ல வெளியிடப்பட்ட மனசுலாயோ பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. படத்தோட இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக சென்னையில் நடைபெற்றது. இந்நிலையில் படத்தோட சூப்பர் ஸ்டாரின் மனைவியாக நடிச்சிருக்க நடிகை மஞ்சு வாரியர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டாரோடு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்திருக்காரு. அதில் சூப்பர் ஸ்டார் மஞ்சு வாரியரின் தோள் மீது கை போட்டு டீயோ அல்லது காஃபியோ குடிச்சிட்டு இருக்கிறது போல இருக்கு. இந்த புகைப்படத்தில் இருவரும் செம அழகா உள்ளதாகவும் மஞ்சு வாரியர் சூப்பர் ஸ்டாருக்கு பொருத்தமான ஜோடியாகவும் இருப்பதாகவும் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. மேலும் மற்றொரு புகைப்படத்தில் அமிதாப் பச்சனுக்கு மஞ்சு வாரியரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகம் செய்து வைக்கிறாரு. இந்த புகைப்படம் குறித்து ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த படத்தில் மஞ்சு வாரியரோட கதாபாத்திரத்தின் பெயர் தாரா என படக்குழு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. மலையாள சினிமாவின் முன்னணி கதாநாயகராக இருந்தவர் மஞ்சு வாரியர். சில காரணங்களால் சினிமாவில் இருந்து கொஞ்ச காலம் ஓய்வில் இருந்த மஞ்சு வாரியர் அதன் பின்பு ஹவ் ஓல்ட் ஆர் யூ படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தாரு. அதன் பின்னர் அழுத்தம் திருத்தமான படங்களில் மட்டும் நடிக்க முடிவெடுத்து நடிச்சிட்டு வராரு. இவருக்கு தமிழ்நாட்டிலும் ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க. அதனால் இவர் நடிக்கும் மலையாள படங்களையும் ரசிகர்கள் தேடி தேடி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் திரையில் வெளியாக போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட காம்போவில் இந்தியன் சினிமாவோட ஒட்டுமொத்த நடிகர்களும் பேன் இந்தியா படமாக நடிச்சிருக்க இந்த படம் சம்பவம் செய்யுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேட்டையன் படம் சம்பவம் செய்யுமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.